12th கெமிஸ்ட்ரியில் மெட்டலர்ஜியில் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, பட் இது பழைய சிலபஸில் நமக்கு 5 மார்க் கொஷின். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் ஃபைரைட்ஸ் CuFeS2. அங்கே ஸ்பெல் மிஸ்டேக் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்றில். CuFeS2 மட்டும்தான் இருக்கும். இதுக்கு ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு சல்பைடு ஓருனால கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ காப்பர் ஃபைரைட்ஸோடைய ஃபார்முலா CuFeS2 மட்டும்தான். அதை ரோஸ்ட் பண்ணுறோம். அப்படி ரோஸ்ட் பண்ணும் போது ரோஸ்ட் மீன்ஸ் heated with oxygen that is in presence of excess of air, it converted into its sulfides. என்னென்னா FeS Cu2S மாறும். அதில் FeS ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆனால் FeOவாக மாறும். ஸோ அதை தான் நம்ம அந்த FeO வந்து அன்வான்ட் ஒன், அது நம்ம ஸ்லாகாக மாற்றோம்னா ஏற்கனவே நான் இதை பேசியிருக்கேன், சிலிக்காவை சேர்க்குறோம். அதுதான் தேர்ட் ஸ்டெப்பில் ஸ்மெல்ட்டிங். ஸோ அயன் ஆக்சைடு react with silica acid flux to form slag ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஸ்டெப்பில் என்னென்னா 2 மிக்சர் இருக்கும். என்னென்ன FeSும் Cu2Sம் இருக்கும். அதுக்கு பேர் என்ன? காப்பர் மட்டி, MATTEன்னு இருக்குது பாருங்கள். அயன் ஆக்சைடு ரியாக்ட் வித் சிலிக்கா ஃப்ளக்ஸ் டு ஃபார்ம் ஸ்லாக்னு சொல்லிவிடுவோம். the molten mixture containing Cu2S and FeS is called copper மட்டி இல்லை காப்பர் மேட் அப்படின்னு சொல்லலாம். அதை அடுத்த ஸ்டெப்பு, ஃபோர்த்து ஸ்டெப்பு பெஸ்மரைசேஷன் ப்ராசஸ் கொண்டு வரோம். அங்கே ஃபர்தர் அந்த Cu2S ஆக்சிடைஸ் ஆகுது, அது Cu2Oவாக மாறும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிற Cu2S ரியாக்ட் ஆகும்போது Cu கிடைக்கும். அதுக்கு பேர் நம்ம பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். 98% அந்த மால்டன் காப்பர் இருக்கக்கூடியது தான் பிளிஸ்டர் காப்பர்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பியூரிஃபை பண்ணணும் எலக்ட்ரோலைட்டிக் ரெஃபைனிங் மெத்தடில். எலக்ட்ரோலைட்டிக் ரெஃபைனிங்னா என்னன்றது பின்னாடி பார்க்கலாம்.